நாவற்பழத்தை வச்சு சாப்பாடா? எப்படி? இதோ இப்படி. நாவற்பழ சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்களை குறித்து எடுத்து வச்சுக்கோங்க. நாவற்பழம் 150 கிராம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி இப்போ அதனுடைய சதை பகுதியை மட்டும் பொறுமையாக மெதுவாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு மாதிரி குழன்னு போயிடும். அதனால் மெதுவாக அந்த சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி அறுத்தெடுத்து கொட்டைகளை அப்புறப்படுத்திடுங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான ஒரு பொடியை தயார் செய்வோம். அதற்கு வரமிளகாய் 1, 1 தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 1 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, 1/4 தேக்கரண்டி சீரகம், இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் நல்ல பொன் நிறமாகிற வரைக்கும் வறுத்தெடுத்து ஆற வச்சு மிக்சியில் கொரகொரப்பான ஒரு பவுடராக அரைச்செடுத்துக்க போகிறோம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் சாப்பாடுக்கு தான் இந்த அளவை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு குட்டி டம்ளர் சாப்பாடு ஒரு 2 பேர் நம்ம திருப்தியாக சாப்பிடலாம். அதுக்கு தேவையான அளவு நான் காரத்தை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை கொரகொரப்பாக அரைச்சி வச்சாச்சு. ட்ரையான மிக்சி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு வாணலியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்துருக்கோம். ஒரு 10 பல் போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். பொன் நிறமாக வறுத்து எடுத்தால் தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாமே சாதத்துக்கு ஒரு கூடுதல் சுவைக்காக தான் சேர்த்துறோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு தேக்கரண்டி கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 தேக்கரண்டி கடலை பருப்பை சேர்த்துக்கிறோம். கூடவே 1 தேக்கரண்டி உளுந்து பருப்பு, 4 பல் பூண்டு சேர்த்து பூண்டோடைய வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கங்க. இதுக்கு கூடுதல் சுவையை தரத்துக்கு 1 கைப்பிடி அளவு நிலக்கடலை பருப்பு, நீல வாக்கில் அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பெரிய வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. லேசாக நிறம் மாறும்போது இதில் காரத்துக்கு 1 பச்சை மிளகாயை நீளவாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதனால் நான் 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அது காரம் தேவைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கலாம். அடுத்ததாக நம்ம 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வர்றப்ப அடுத்ததாக நம்ம இந்த நாவற்பழத்தினுடைய அதாவது நகாப்பழத்தினுடைய அந்த துவர்ப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சமன் செய்கிறதுக்காக 1 கேரட் துருவி சேர்த்துருக்கேன். கூடவே 2 தேக்கரண்டி துருவின மாங்காயை சேர்த்துருக்கேன். கேரட்னுடைய இனிப்பு, மாங்காயினுடைய புளிப்பு, நாவற்பழத்தினுடைய துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து பேலன்ஸ் ஆகிக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த சாதத்துக்காக அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியையும் சேர்த்துக்கிறோம். இந்த பொடியை சேர்த்தும் போது என்னாகும்னா இது நாவற்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை உறிஞ்சி எடுத்துரும். சாதம் உதிரி உதிரியாக பொல பொலன்னு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பொடியை சேர்த்துறோம். இப்போ அந்த பொடியோடு சேர்த்து இந்த நாவற்பழம் எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. வேக வைத்த சாதம் 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு குட்டி கப் அளவுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஷியோவை மாற்றிக்கலாம். பாருங்கள், சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு ப்ரெசன்ட் பண்ணிங்கனாவே அவ்வளோ சுவையாக இருந்ததுங்க இந்த நவாப்பழ சாதம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நானுமே இதை முதல் முறையாக முயற்சி பண்ணுறேன். ஆனால் முதல் முயற்சியிலேயே இந்த நவாப்பழ சாதம் ரொம்ப நல்லா வந்ததுங்க. நிறைய நவாப்பழம் இப்போ சீசனில் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு நவாப்பழ சாதமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப குழந்தைங்க என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமையே ஒரு ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுவாங்க. இதில் நம்ம நவாப்பழத்தை வணக்கவோ இல்லை வதக்கவோ எல்லாம் செய்யலைங்க. அதனுடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய சத்தும் அப்படியே இருக்கிற மாதிரி லாஸ்ட்டாக தான் நான் அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் தான் நவாப்பழத்தினுடைய சதையை சேர்த்து இந்த பொடியை சேர்த்து நல்லா வணக்கி விட்டு செய்கிறப்ப அந்த பொடி அந்த நவாப்பழத்தினுடைய சத்தையெல்லாம் உறிஞ்சிக்கும். அப்படியே சாதத்தோடையே இருக்கும். ஆனால் சாதமும் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க.
ஒரு தடவை இந்த நவாப்பழ சாதத்தை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த நாவற்பழத்தில் நிறைய சத்து நிறைஞ்சிருக்கு. இதை அப்படியே சில சமயம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அல்ல பெரியவங்களுக்கு கூட இதனுடைய சுவை பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுக்குறப்ப ஈஸியாக அவங்களுக்கும் இந்த நவாப்பழத்தினுடைய சத்துக்கள் கிடைக்கும். உங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் சாப்பாடை மட்டும் இல்லைங்க, அன்பையும் பரிமாறலாம். சமைக்கும்போது கொஞ்சம் அன்பையும் காதலையும் சேர்த்து சமைங்க. நீங்கள் சமைக்கிற சாப்பாடு செம்ம டேஸ்டியாக வருங்க. டெலிஷியஸ் ஃபுட்ஸ் are always home cooked because they add an extra ingredient called love. ஆமாங்க, எப்பவுமே வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னா அதில் அன்பையும் காதலையும் கலந்துருப்பாங்க. இது போன்ற நல்ல பல ரெசிபீஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் மாம்மேட் ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்கள் மாம்மேட் ஹோம்மேட் குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியும் சந்திப்போம். டாடா பாய் பாய்.